இந்த உபவாச ஜெபத்திலையும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் ஏசப்பாவின் வல்லமை உள்ள நாமத்தில் நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை குறித்து ஆழமாய் பேசினார். ஒரு விசை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாமே ஜெபத்தினால மட்டும் நடக்காது, எல்லாமே விசுவாசத்தினால மட்டும் நடக்காது. விசுவாசத்தையும் தாண்டி ஜெபத்தையும் தாண்டி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல ஜெபிப்பேன் ஆனா அழுதுட்டே இருப்பேன் அப்படின்னா அற்புதம் நடக்காது. நல்ல விசுவாசிப்பேன் ஆனா துக்கமாகவே இருப்பேன் அப்படின்னா உங்க இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்ய மாட்டார். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனையே எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா கர்த்தரில் மகிழ தெரியல, கர்த்தருக்குள் மகிழ தெரியல, கர்த்தரால் மகிழ தெரியல. எத்தனை பேருக்கு கர்த்தரில் மகிழ தெரியும்? ஆமாவா இல்லையா? தெரியும்னு சொன்னா எப்படின்னு கேட்பேன், தெரியாதுன்னு சொன்னா ஏன்னு கேட்பேன். 1 கோடி ரூபாய் தந்தா சந்தோஷப்பட தெரியுமா? வச்சுக்கோங்க, வட்டியும் தராண்டா முதலையும் திரும்ப தராண்டான்னு 1 கோடி ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு தரீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 1 கோடி ரூபாய் நிமித்தமாய் மகிழ தெரியுது. நம்முடைய தேவன் 1 கோடியை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமா, நமக்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். பணம் கோடி கோடியா இல்லாவிட்டாலும், தங்கங்கள் அதிகமா இல்லாவிட்டாலும், வெள்ளிகள் அதிகமா இல்லாவிட்டாலும், ஆசிகள் அதிகமா இல்லாவிட்டாலும், வருமானங்கள் அதிகமா இல்லாவிட்டாலும், குறைவை நிறைவாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்காக இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். கர்த்தரில் ரொம்ப சந்தோஷமா இருங்க. சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலைகளில துக்கமா இருக்காதுங்க. கர்த்தரை பார்த்து சந்தோஷப்படுங்க. பெரிய பெரிய ராஜாக்களுக்கு இந்த தேவன் இல்லை, பெரிய பெரிய அதிபதிகளுக்கு இந்த தேவன் இல்லை, பெரிய பெரிய முதலமைச்சருக்கு பிரதமருக்கு இந்த தேவன் இல்லை. அற்பமும் குப்பையுமான எனக்கும் உங்களுக்கும் இந்த இயேசு கிடைத்திருக்கிறார், தேவன் கிடைத்திருக்கிறார். எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அல்லேலூயா. இன்னைக்கு மாறாத பிரச்சனை நாளைக்கு மாறும், நாளைக்கு மாறாத பிரச்சனை நாளன்னைக்கு மாறும், இந்த மாதத்துல மாறாத பிரச்சனை அடுத்த மாதத்துல மாறும். ஆனா கண்டிப்பா மாற்றங்களை தர என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நிச்சயம் மாற்றத்தை தருவார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்படிதான் இருப்பேனா? ஒரு நாளும் கிடையாது. சகலதையும் புதிதாக்குகிற தெய்வம், சகலதையும் புதிதாக்குவார். என்ன, நம்ம எதிர்பார்த்த நேரத்துல ஒருவேளை நடக்காம இருக்கலாம், ஆனா அவர் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் குறித்த நாளில கட்டாயம் நடக்கும். அது சகலமும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், செய்து முடிக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு நிறைய பாடம் ரொம்ப லேட்டா புரியுது, ரொம்ப தாமதமா புரியுது. இதை நான் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள 19 வருஷமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆள் ஒன்று சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஊழியத்தை நினைச்சு ரொம்ப பாரமா இருக்கும். இனி பாரமே கிடையாது. இந்த ஊழியத்தையும் நேசித்து செய்யக்கூடிய கிருபை தந்தாரே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய ஊழியத்தை நேசித்து ஊழியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாரே, ரொம்ப சந்தோஷம். சோ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். அது எனக்கு பிரயோஜனமாக, உங்களுக்கு பிரயோஜனமாக தேவ ஆவியானவர் பேசுவாராக. எத்தனை பேர் உண்மையா செவி கொடுத்து கேட்பீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை கேட்க கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா கேட்ட வசனத்தை கை கொள்ளக்கு ஆயிரங்கள் கூட இல்லை. அதுதான் சங்கடம். 1 மணி நேரம் தேவன் பேசுகிறார், ஒவ்வொரு வார்த்தை கொண்டு விளக்கமா. அன்னைக்கு ஏனோக்கி நாட்களில பிரசங்கம் இல்ல, சபை இல்ல, போதிக்க தேவ மனிதர்கள் இல்ல, வாசித்து பார்க்க வேத வசனமும் இல்லை. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து வெற்றியாய் வாழ்ந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு சபை இருக்கிறது, போதிக்கு நல்ல பாஸ்டர் இருக்கிறாங்க, எடுத்து வாசித்து வேதத்தை தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேதாகமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இது போக வீட்டுல சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் யூடியூப்ல தேவ செய்தி தமிழ் கிறிஸ்டின் மெசேஜ் அப்படின்னு அடிச்சா ஏகப்பட்ட செய்தி வருது.
எல்லாமே கேட்டு பலப்படக்கு நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. தேவனை அறிந்து புரிந்து உணர்ந்து இன்னும் ஆண்டவருக்குள்ளாய் வளரக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இக்காலத்தின் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, கேட்கிறவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். கேட்டதை செயல்படுத்துகிறவர்களாக நிறைய பேர் இல்லை. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு கேட்க போகிற தேவ செய்தியை வெறும் கேட்கிறவர்களாக அல்ல, கேட்டதை செய்கிறவர்களாக செயல்படுத்துகிறவர்களாக இன்றைக்கு மாற போகிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கேட்க கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் மருந்து குடிக்கும் போது கசக்கும், குடிச்ச பிறகு சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். ஆமாவா இல்லையா? ஆமா. பேராசிட்டமல் மாத்திரை சாப்பிடாத ஒருத்தரும் கிடையாது. அந்த மாத்திரை சாப்பிடக்கு முன்பதாக விழுங்கக்கு முன்பதாக லேசா நாக்கில வச்சு லேசா ருசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னுட்டு. பயங்கரமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு வாந்தி தான் எடுக்க முடியுமே தவிர மாத்திரை உள்ள விழுங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ சில மருந்து எப்பவுமே கசப்பா தான் இருக்கும், ஆனா உட்கொண்ட பிறகு ஆரோக்கியமும் விடுதலையும் கிடைக்கும். அதே போல சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கேட்க உங்களுக்கு அதை விட கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தந்த தலைப்பு என்ன அப்படின்னா, மிகப்பெரிய சாபம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு செய்தியை தந்தார். மிகப்பெரிய சாபம் எது அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்க கொலை செய்யறது, விக்கிரக ஆராதனை, பாவம், வேசித்தனம், இந்த மாதிரி நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனா மிகப்பெரிய சாபம் எது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது என்ன தெரியுமா? மிகப்பெரிய சாபம் எப்படி வருது, மிகப்பெரிய சாபம் நம்ம மேல எப்படி வருது, மிகப்பெரிய சாபம் எப்படி எதனால வருது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை உங்களுக்கு சொன்ன பிறகும் அதை கேட்காம வாழ்றோமே, அதுலதான் மிகப்பெரிய சாபமே வருது. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:30 ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17:30, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அதாவது எனக்கு சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது, ஞானஸ்நானத்தை குறித்து தெரியாது, அபிஷேகத்தை குறித்து தெரியாது, பரிசுத்தத்தை குறித்து தெரியாது, சத்தியத்தை குறித்து தெரியாது, உபதேசத்தை குறித்து தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அன்னைக்கும் நீங்க வாழ்ந்தீர்கள், அன்னைக்கும் நீங்க நல்லா இருந்தீங்க. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், கண்டுக்காம விட்டிருந்தார். ஆனா இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நாள் சத்தியம் தெரியாது பாஸ்டர், ஒரு நாள் உபதேசம் தெரியாது, வசனம் தெரியாது, விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு சரியா தெரியாது, விளங்கல, பயத்தை குறித்து எங்களுக்கு விளங்கல, மனமகிழ்ச்சி குறித்து சரியா விளக்கி தரல, காணிக்கை குறித்து எங்களுக்கு சரியா விளக்கி தரல, சபை ஆராதனை குறித்து சரியா எங்களுக்கு விளங்கல அப்படின்னா, அறியாமை உள்ள நாட்களில தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்போ சில வசனங்களை இப்படிதான், இதுதான், இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி தான் நடக்கணும், இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம் அப்படின்னு சில காரியத்தை ஆண்டவர் சொல்லி தந்த பிறகும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா, அவர்கள் மேல வரக்கூடிய சாபம் அதிபயங்கரமா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, அது யாரா இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல சொல்லி கொடுத்தார். எந்த கனியை புசிக்கணும், எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி. புசிக்கக்கூடிய கனியும் தோட்டத்துக்குள்ளதான் இருந்தது, புசிக்க கூடாத கனியும் தோட்டத்திற்குள்ளாக தான் இருந்தது. ஆனா எல்லா கனியும் நீ புசிக்கலாம், இந்த ஒரே ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். இப்போ தேவன் சொல்லாத நேரம் வரைக்கும், அது அவர்களுக்கு தெரியாத நாட்கள் வரைக்கும் அவங்க புசித்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்லல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனா தேவன் தெளிவா சொல்லி கொடுக்கிறார்.
இந்த கனிதான், அடையாளத்தை பார்த்து வச்சுக்கோ, இது சாப்பிடக்கூடாது, தெளிவா சொல்லி இருந்தார். ஆனாலும் துணிகரமாய் போய் புசித்தார்கள், இருவரும் புசித்தார்கள். அதி பயங்கரமான சாபம் அவர்கள் மேல வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாது. ஆனா சபையில இருக்கிற நிறைய பேருக்கு சத்தியம் தெரியுது. தயவு செய்து முழிச்சு வசனத்தை கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கவனிங்க. அப்போ நிறைய பேருக்கு சத்தியம் தெரியல. சபையில இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய சத்தியம் தெரியும், இன்னும் நிறைய சத்தியங்கள் தெரியாது. இப்போ நிறைய சத்தியங்கள் தெரியாது, அது ரெண்டாவது பார்ப்போம். இதுவரையிலும் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த சத்தியத்துல நான் நிலை நின்று அதை விசுவாசித்து அதை நேசித்து அதை அங்கீகரித்து அதை கை கொண்டு நான் வாழுகிறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, யோவான் 8:32 நாம வாசித்தா, யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. அப்ப இனி விடுதலை செய்ய போகிறது ஊழியக்காரன் அல்ல, இனி விடுதலை செய்கிறது ஆண்டவர் அல்ல, இனி உங்களை விடுதலை செய்கிறது ஆவியானவர் அல்ல, இனி உங்களை விடுதலை செய்கிறது எதுதான் விடுதலை செய்யுமா? சத்தியம்தான். சத்தியம்தான் உங்களை விடுதலை செய்யும். அது எந்த சத்தியம்? அறியாத சத்தியத்தை குறித்து சொல்லப்படவில்லை. எந்த சத்தியம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எந்தெந்த சத்தியத்தெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீர்களோ அந்த சத்தியத்தின்படி வாழும் போது தானே விடுதலையாகும், தானே விடுதலை அடைவீர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க, ஆனா அதன்படி செய்கிறவர்களாக இல்லை. மிகப்பெரிய சாபம். சொல்லக்கு கஷ்டமா இருக்கு. நான் இதுவரையிலும் ஊழியத்துல சாபம்னு பேசினது இல்லை. ஆமா, ஆனா இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் சொல்லுகிறேன். நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஏக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை சொல்ல வேண்டியது கடமை. என்னென்ன சத்தியம் உங்களுக்கு தெரியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க, நிறைய கட்டுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. தொழில், கைகளின் பிரயாசம், பிள்ளைகளுடைய குடும்பத்துல எல்லாம் நிறைய கட்டுகள் இருக்கிறது. இந்த கட்டுகள் யார் ஜெபித்து போகும்? யாரால விடுதலை செய்ய முடியும் அப்படி பார்த்தா நான் சொல்லுகிறேன், இனி இந்த கட்டுகளை தேவன் உடைக்க மாட்டார், பிதா உடைக்க மாட்டார், இயேசு உடைக்க மாட்டார், ஆவியானவர் உடைத்து போட மாட்டார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் மூலமாக இது நடக்காது. ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு பெரிய விடுதலை கொண்டு வரும். சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமா, சத்தியம்தான் விடுதலையாக்குமே தவிர நாங்க நம்ம விடுதலையாக்க போகிறது கிடையாது. ஒரு நாள் சபைன்னா என்னதுன்னு தெரியாது, ஊழியக்காரனா என்னன்னு தெரியாது, சத்தியம்னா என்னன்னு தெரியாது, தேவன்னா என்னன்னு தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இந்த சபைக்கு வந்தோம். இந்த சபையில தேவன் யார் என்கிற அறிவு எங்களுக்கு வந்தது. வேதம்னா என்னதுன்னு சொல்லி அறிவு எனக்கு வந்தது. சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேத சத்தியங்கள் என்ன சொல்லுகிறது என்கிற அறிவு எனக்கு வந்தது. இனி விடுதலை சத்தியத்துல தான் இருந்து வரும். ஆமா, அன்னைக்கு எனக்கு தெரியாது இந்த கனியை புசிக்கலாமா புசிக்க கூடாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே தெளிவா சொல்லி இருக்கிறாரு, இதை புசிக்க கூடாது, இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறாரு. வேற என்ன உனக்கு பிரச்சனை? இனியும் நான் புசிப்பேன் அப்படின்னா கீழ்ப்படியாமல் போனா சாபம். இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கை மாறல? ஆவிக்குரிய சபைக்கு வந்த பிறகு வாழ்க்கை மாறல, சூழ்நிலை மாறாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நிறைய பேர் நினைக்கிற சபை சரியில்லை, ஊழியக்காரன்ட்ட வல்லமை இல்லை. ஆமா, ஊழியக்காரருக்கு அபிஷேகம் இல்லை, ஊழியக்காரருக்கு பவர் இல்லை. அதான் கொஞ்சம் வல்லமையான ஊழியக்காரர்கள் வந்த உடனே நம்ம கண் அவர் மேல போகுது. நல்ல விஷயம்தான். இடைக்கேட்ட அங்கங்க கூட்டம் நடக்கும்போது பங்கெடுங்க, தப்பு இல்லை. ஆனா நீங்க திருந்தணும் அப்படின்னா, உங்களுக்கு விடுதலை வரணும் அப்படின்னா ஊழியக்காரன் மூலமா இல்லை, சத்தியத்துல. ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்த பிறகு அடுத்த ஆண்டவர் உங்களிடத்துல பலனை எதிர்பார்ப்பார். ஆமென். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு பாடத்தை எடுத்த பிறகு வாரத்துல ஒரு நாள் எக்ஸாம், மாசத்துல ஒரு நாள் எக்ஸாம், 3 மாசத்துல ஒரு எக்ஸாம், கடைசியில ஒரு பெரிய எக்ஸாம் வச்சு அவங்கள பரிசோதிக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுத்தந்த பிறகு தூங்காதுங்க. அல்லேலூயா. தயவு செய்து தூங்காதுங்க.
அப்போ ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு ஆண்டவர் பலனை எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு அன்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அன்பை குறித்து ஆழமாய் ஆண்டவர் சொல்லி தருகிறார். எவ்வளவு முடியுமோ ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு ஒருக்காக கூட 2 நேரம், 2க்கு கூட 2 நேரம், 4 நேரம் தெளிவாய் போதிப்பார். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களிடத்தில் அந்த கனி வெளிப்படுகிறதா இல்லையா என்று சொல்லி பார்ப்பார். அந்த அன்பு குடும்பத்தில் வெளிப்படுகிறதா, சபையில வெளிப்படுகிறதா, எல்லாரிடத்திலும் வெளிப்படுகிறதா என்று ஆண்டவர் கவனிப்பார். நாம அன்பு என்கிற செய்தியை உட்கார்ந்து 1 மணி நேரம் கேட்டுட்டு இருப்போம். கேட்டுட்டு இப்போ வீட்டுல போன உடனே நீங்க கோவப்படுற மாதிரியே யாரோ ஒருவர் வந்து உங்களிடத்துல ஒரு மாதிரி பேசுவாங்க. இல்லைன்னா யாரோ ஒருவர் உங்களிடத்துல வந்து உங்களை குறித்து அந்த அக்கா அப்படி சொன்னாவ அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். கையில தான் போன் இருக்க, அக்கா நம்பர் இருக்குதானே, உடனே அடிச்சிடுறது. என்ன என்னை பத்தி ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அங்க சண்டை பிடிக்கிறது. 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் கேட்டிருக்கிறோம், பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். என்னத்தை கேட்டோம்? நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, பரீட்சைக்கு நின்றவர்கள். ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் போதித்து அதுல எக்ஸாமை ஆண்டவர் வைப்பார். நிக்கிறீங்களா நிக்கலையா பாப்பார். நீங்க கோபப்பட்ட உடனே ஆண்டவருக்கு வந்து கையை பிடிச்சி காதை திருவி வா, இப்படி வா, அங்க போவாத, அப்படி செய்யாத, அப்படி ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆதாமின் இடத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருந்தார், இந்த கனியை புசிக்கலாம், இந்த கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று தெளிவாய் சொல்லி இருந்தார். இவன் புசிக்கும் போது ஆண்டவருக்கு தெரியாமல இருந்திருக்கும். ஆண்டவருக்கு தெரியாது பாஸ்டர் அப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? தெரியும். ஏதாவது சொன்னாரா? சொல்லவே மாட்டார். சொல்லி கொடுத்தாச்சு, இனி அவன் இஷ்டம். உங்களுக்கும் அதே இதுதான், இன்னைக்கும் அதே ரூல தான் ஆண்டவர் ஃபாலோ பண்ணுவார். உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, இனி அதன்படி நடந்தா விடுதலை எடுத்துக்கோங்க, இல்லையா காலத்துக்கு விடுதலை வராது. நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், கண்ணீர் வடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், உபவாசம் போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், கொஞ்சம் காணிக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், கொஞ்சம் ஊழியத்துக்கு அப்படியே ஒத்துழைத்து சாதகமா இருந்து கொஞ்சம் விடுதலையை வாங்கிடலாம். பல விதத்துல நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், ரொம்ப 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 முக்கியம், சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன கேட்கிறீங்க, அதுல நிலை நிக்கிறீங்களான்னு பாருங்க. நிறைய சூழ்நிலைகளை சோர்ந்து போகிறோம். வருஷங்கள் ஆகுது சபைக்கு வந்து, வருஷங்கள் ஆகுது ஆவிக்குரிய சபைக்கு வந்து, வருஷங்கள் ஆகுது சத்தியத்தை கேட்டு மாறலையே. இன்னும் வைராக்கியங்கள், இன்னும் கோபங்கள், இன்னும் முறுமுறுப்புகள் எல்லாம் உள்ள இருக்கு. அப்போ வசனத்தை கேட்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது எவ்வளவு மாற்ற முடியுமோ மாற்றுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க எவ்வளவுதான் எவ்வளோ காரியத்துல மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் நீங்க விரும்புகிறதை விட அதிகமான மாற்றங்களை பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். என் தேவன் அந்த விஷயத்துல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ பண்ணுவார், நீங்க மகிழுவீங்க. ஆமா, எல்லாரிடத்திலையும் அன்பா இருங்க. அன்பு அப்படின்னா எல்லாரிடத்திலையும், யாரிடத்திலையும் எரிச்சலா இருக்காதுங்க, யாரிடத்திலையும் வைராக்கியமா இருக்காதுங்க. நான் இப்படிதான் இனிமே இருப்பேன், தயவு செய்து அப்படி இருக்காதுங்க. வைராக்கியத்தை உடையுங்கள். ஏன் ஆண்டவரும் நான் இருந்திருக்கலாம், எல்லா சீசர்ட்டையும் அன்பா இருப்பேன். ஆமென். ஆனா யூதாசு மேல மட்டும் ஒரு மாதிரி, அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன், சாடமடைய பேச ஆரம்பிச்சிருவேன். அவன் வந்தாலே நான் அவனை ஒரு மாதிரி பார்ப்பேன். அப்படியே இருந்தாரு. துரோகிதான். துரோகிக்கு பலனை கொடுக்கிறது ஆண்டவர். பழி வாங்குகிறது என்னுடைய காரியம், நானே பதில் செய்வேன். அது உங்க டியூட்டி கிடையாது. அவனை பார்த்தா நான் பேச மாட்டேன், அவனை பார்த்தா நான் முறைச்சி பார்ப்பேன், அவனை பார்த்தாலே சாடமடைய திட்டுவேன். அது உங்க வேலை கிடையாது. உங்க வேலை என்ன வேலை? மன்னிக்கிற வேலை, சகிக்கிற வேலை, பொறுக்கிற வேலை, நேசிக்கிற வேலை, அன்பு செலுத்துகிற வேலை. இதுதான் உங்க டியூட்டி. உங்க டியூட்டியை மாத்திரம் நீங்க சரியாய் பார்த்தீங்கன்னா அவர் செய்ய வேண்டிய அவருடைய டியூட்டியை அவர் கரெக்டா பார்ப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரிகிறது இல்ல. நியாயம் தீர்க்கிறது உங்களுடைய வேலை இல்ல, அது நியாயாதிபதியினுடைய வேலை. நீங்க அதை செய்யக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பொறுங்க, சகிங்க, விடுதலையாயிருங்க. இருதயத்துல ஒரு பார், இருதயத்துல ஒரு வைராக்கியம், இருதயத்துல ஒரு வஞ்சகம், இருதயத்துல ஒரு வருத்தம், இருதயத்துல ஒரு காய்மகாரம், இதெல்லாம் இருக்கவே இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், வசனத்தை வாசித்து இருக்கிறோம்.
அன்னைக்கு ஒரு மாமியார் அழுறாங்க, கண்ணீர் வருது, பாவம். யா மருமவா எல்லார்ட்டையும் பேசுறா பாஸ்டர், என்கிட்ட மட்டும்தான் பேச மாட்டாய். நான் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சேன், என்ன சொல்ல? நான் எல்லா வேலையும் செய்து கொடுக்கிறேன், இந்த முடியாத வயசுலையும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கிறேன். அவளுக்கு வீட்டுல ஒரு வேலை இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டுறேன். ஆனாலும் எல்லார்ட்டையும் பேசுறா, நம்மள்ட்ட மட்டும் பேச மாட்டேங்க. நீங்க தெருவில் எல்லார்ட்டையும் பேசுறீங்க, குறிப்பிட்ட குடும்பம் மட்டும்தான் உங்களுக்கு ஆகாதவர்கள். எல்லாற்றையும் நற்சீர் பொருந்துங்கள், ஐக்கியமாயிருங்க, எல்லாரோடு ஒருமனப்படுங்க. இதுல உங்க இருதயம் கடினப்படக்கூடாது. நம்ம சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா பேச போனா என்னைதான் குத்தி பேசுறாருன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. நான் அப்போ இந்த மாதிரி பேசாம என்ன பேச, எப்படியும் போங்க, நல்லா இருப்பிய, ஆசீர்வாதமா இருப்பிய. எப்படி பேசட்டுமா? எப்படியும் இருக்கலாம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, நல்லா இருப்பிய. வரச்சில எல்லாம் எப்படி சொன்னா நல்லா இருப்பீங்களா? அப்படின்னா அப்படியே பேசுறேன். ஒரு வார்த்தை உங்களுக்கு இருதயத்துல குத்துது அப்படின்னா நீங்க அந்த இடத்தை சரிப்படுத்தினாலே போதும். அதுக்கு பிறகு பேசும்போது அது குத்தாது. சரிப்படுத்தாததுனாலதான் அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் என்னை தான் குத்துறாரு, என்னை தான் பேசுறாரு. உங்களை பேசக்கு தானே ஆண்டவர் சம்பளம் தந்து வச்சிருக்கிறாரு, வேற யார பேசக்கு? இல்லையிலோயா? இப்போ கொஞ்ச நாளா என்னன்னா விசுவாசிகளுக்கு பேசுறத ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன தெரியுது அப்படின்னா விசுவாசிகளுக்கு பேசுறதா ரொம்ப கஷ்டம், தெருவில் அவிவிசுவாசிக்கு பேசுறது ரொம்ப ஈஸி. ஆமா, எவ்வளவு அருமையா கேட்கறாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு அக்கா இப்படியே கேட்கிறாங்க. சில ஆட்கள் பிரசங்கத்தை கேட்கும் போது இருடி அப்படிங்கிற மாதிரி நம்ம மிரட்டுற மாதிரி கேட்கறாங்க. தெருவில் நம்ம ஆட்கள் எவ்வளவு சந்தோஷமா கேட்கறாங்க. ஸோ அவிவிசுவாசிகளுக்கு கூட பிரசங்கம் பண்ணிடலாம் போல, விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ண அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தெருவில் நம்ம பேச முடியாது, இதெல்லாம் விசுவாசிகளுக்கு பேசக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ மிகப்பெரிய சாபம் எது அப்படின்னா அறிந்து கொண்ட சத்தியத்தை நீங்க கை கொள்ளாம இருக்கிறதா மிகப்பெரிய சாபம். ஒரு குறிப்பிட்ட வார்த்தையே ஒரு புரிதல் ஆண்டவர் தராதது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பார், விட்டு கொடுப்பார், அமைதியா இருப்பார். புரிய வச்ச பிறகு, உணர்ந்த பிறகு, அதுக்கு பிறகு ஆண்டவர் பேசவே மாட்டார், எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. ஆமா, எதிர்பார்ப்பார். செய்றீங்களா செய்யலையா, அதை கை கொள்ளுகிறீங்களா கொள்ளலையா, அதை ரொம்ப எதிர்பார்ப்பார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கூட நிறைய பரிசுத்தத்தை குறித்து பேசுறது, நீதியை குறித்து பேசுறது, அன்பை குறித்து பேசுறது. ஆனா அதுக்கு பிறகு அன்பே இல்லை. பேசக்கு தெரியுது, சொல்லி கொடுக்க தெரியுது, அன்பை குறித்து 10 பிரசங்க குறிப்பை எடுக்க தெரியுது, ஆனா 10 பேற்ற அன்பா இருக்க தெரியல. ஆண்டவர் இறங்குவார் அந்த ஊழியத்திற்கு, ஆண்டவர் இறங்குவார் அந்த ஊழியக்காரருக்கு. ஒரு ஊர்ல, எந்த ஊர்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஊர்ல ஒரு ஊழியக்காரருக்கும் ஒரு விசுவாச மனுஷனுக்கும், அவர் ஒரு பிசினஸ்மேன், ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு இடம் பிரச்சனை. அப்போ நேரடியா பப்ளிக்கா சொன்னார், அவன் போற இடத்துல ஆக்சிடென்ட்ல தான் சாவுவான், இப்படியே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, திரும்ப திரும்ப வைராக்கியமா சொல்றாங்க, என்னை ஏமாத்திட்டான், என்கிட்ட பொய் சொல்லிட்டான், அவன் போற இடத்துல கார்ல அடிபட்டு தான் சாவுவான், இப்படியே சொன்னாங்க. ஊழியத்துல இதை விட அதிகமான துரோகத்தை எத்தனையோ பேர் எனக்கு செய்தாங்க. நான் இது நாள் வரைக்கும் அவங்களை இந்த மாதிரி கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல. அல்லேலூயா. சத்துருவை நேசியுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சபையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? சர்வ சாதாரணமா ஆகி போச்சு. விசுவாசிகளும் நிறைய பேரை சபிக்கிறவர்களா இருக்கிறீங்க. ஊழியக்காரர்கள் தாராளமா அதை செய்யறாங்க. எப்படி முடியுது? சாபம் என்கிற ஒரு தலைப்பை பேசும் போதே உள்ள நடுங்குது, எப்படிடா சொல்ல போறேன் அப்படின்ட்டு. ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேர்ல நான் சொல்றேன். ஆனா துணிகரமா, எனக்கும் எத்தனையோ பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாள் கூட ஜெபத்துல கூட அதை வச்சதே கிடையாது. திடீர்னு ஆண்டவர் அடிச்சுட்டா, அவங்களுக்காக அவங்களுக்கு விரோதமா ஜெபம் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறதுனால என்னை ஆசீர்வதிங்க. எத்தனை பேருக்கு புரியுது?
ஆமா, அவங்க அப்படி போயிரட்டும் இப்படி போயிரட்டும், அவங்க அப்படி போனா நமக்கு என்ன? அவங்க அப்படி போனனால என் பிள்ளைய கட்டி கொடுத்துட முடியுமா? என் பிள்ளைய படிக்க வச்சிட முடியுமா? என் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டிட முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்கள மன்னிக்கிறேன், என்ன ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஆமா. அவங்கள நான் தாராளமா மன்னிக்கிறேன் ஆண்டவரை, கொஞ்சம் என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். இன்னைக்கு துணிகரமா அந்த சாவெல்லாம் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய வேதனை கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம். எதை விதைக்கிறோமோ அதை நாமளும் ஒரு நாள் அறுப்போம். அன்னைக்கு நாம கஷ்டமா இருப்போம். இன்னைக்கு அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க நீங்களா, அதே விபத்துல நம்ம பிள்ளை சிக்கன நமக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதை எவ்வளவு விதைக்க முடியுமோ விதைச்சிட்டே போங்க, பரலோகம் சந்தோஷப்படும். ஆனா தீமையானதை ஒன்றையும் விதைச்சிடாதுங்க, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தாராளமா நிறைய பேர் சொல்றோம், தூசண வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசுறோம், தேவையில்லாம நிறைய பேசுறோம். பேசுறதற்கு பொறுமையா இருக்கணும். வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நாவின் வார்த்தை ஆயில் சக்கரத்தையே கொளுத்திரோன்னு சொல்லி இருக்கிறது. உங்க ஆயிலையே காலி பண்ணிட்டு போயிரும். உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை ஊழியத்தை நாசமாக்கிறோம், குடும்பத்தை நாசமாக்கிறோம். ஒரு வார்த்தை, எனக்கு 1000 பேர் துரோகம் பண்ணட்டும், நான் 1000 பேரை மன்னிக்கிறேன், பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். படுவாரா பட மாட்டாரா? படுவார். ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார். சீசன் கேட்கிறான், ஆண்டவரே எத்தனை நேரம் மன்னிக்கணும்? ஒரு 5 நேரம். எத்தனை நேரமா? ஒரு 5 நேரம் போதுமா? 10 நேரம்? ஆமா, 7-70 நேரம் மன்னிக்கணும்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். 7-70 நேரம் கணக்கு வச்சு மன்னிப்பீங்களா? கணக்கு வைக்க முடியாது. அதோட ஒரு சிம்பிள் கணக்கு நான் சொல்றேன், மன்னிச்சுட்டே இருப்போம். ஆமா, அதை ஏன் போட்டு நோட்டு போட்டு எழுதி வைக்கிறது? 7-70 நேரம் முடிஞ்சு இனி சபிப்போம் வேண்டாம், மன்னிச்சுட்டே இருப்போம், பரலோகம் நம்மளை ஆசீர்வச்சிட்டே இருக்கும். ஆண்டவரே, நான் அவருக்கு விரோதமா ஒன்றும் பேச போறதில்ல, ஒன்றும் சொல்ல போறதில்ல, ஒன்றும் ஜெபிக்க போறதில்ல. ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க, அவனுக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், பார்த்துட்டு இருங்க கொஞ்ச நாள்ல என்ன ஆகுறானிட்டு. இதெல்லாம் ஒரு ஜெபம், இதெல்லாம் ஒரு அறிவு புத்தி. என்ன வேதத்தை வாசிக்கிறோம், என்ன பேசுறோம், ஒரு ஞானம் இல்லை. ஆனா ஆவிக்குரியவர்கள், வேதத்தை சுமக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. யாரையுமே வைராக்கியமா எடுத்துக்கோவாதுங்க. ஆமா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் சபைக்கு வந்தாலும் நீங்க பேசணும். ஆமென். ஆமா, சபையை விட்டு போனவா தானே, போனா என்ன வந்தா என்ன, அந்த கணக்கெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்க அதை கணக்கு பண்ணாதுங்க. வந்தாங்களா ஃப்ரீயா பேசுங்க. யார் மேலையும் வைராக்கியம் சாகிறது வரைக்கும் வந்துடவே கூடாது. ஆமென். யார் மேலையும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி, அவர் தான் நமக்கு மாடல். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், அதையே கவனிங்க. ஆமா, வேற யாரையும் கவனிச்சிடாதுங்க, விழுந்து போயிடுவோம். வேற யாரையும் கவனிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, யாரையும் கவனிச்சிடாதுங்க, யாரையும் கவனிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஏசப்பாவை மட்டும் பாருங்க. ஏசு கிறிஸ்துவே எனக்கு மாதிரி, வேற யாரும் கிடையாது. பச்சை துரோகின்னு தெரியுது யூதாஸ், வாரான், சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய்? மறைமுகமா, முத்தத்தினாலேயே காட்டி கொடுக்கிறா, மறைமுகமாய். ஒரு துரோகியை கூட சிநேகிதனேன்னு சொல்ல முடியுது பாருங்க ஏசப்பாவுக்கு. கிரேட். ஹல்லேலூயா. அது அப்பாவால மட்டும்தான் முடியும். ஆமென். சோ ஒரு சத்தியத்தை கேட்கிறோம் அப்படின்னா அதுல நீங்க கனி கொடுத்துடணும், பலன் கொடுத்துடணும். கொடுக்காட்டா, சொல்ல விருப்பம் இல்லை ஆனாலும் சொல்றேன், சாபம். உங்க சூழ்நிலை மாறாது, உங்க பிரச்சனைகள் மாறாது, பலகீனங்கள் மாறாது, நெருக்கங்கள் மாறாது, துக்கம் மாறாது. நீங்க மாறினால் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, வேதம் சாதாரணது அல்ல. சபிக்கப்பட்டவர்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயர்த்த இந்த வேதம் மட்டும் போதும். ஆமா, எவ்வளவு பெரிய சாபம் என் தலை மேல இருக்கட்டும்,
பாட்டை முப்பாட்டை காலத்துல இருந்தே தொடர்ந்து வந்த சாபம் என் மேல என் குடும்பத்தின் மேல இருக்கட்டும், ஆனால் ஒருவருடைய வார்த்தைக்கு நான் நடுங்கி வாழுவேன். ஆனால் எவ்வளவு பெரிய சாபத்தையும் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்ற என் வேதம் போதுமானதாய் இருக்கிறது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், வேதத்தை நேசிங்க, வேத வசனங்களை நேசிங்க. அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீதிமொழி 28:9 வாசிப்போம். நீதிமொழி 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அல்லேலூயா. ஆமா, என்ன சொல்லி இருக்கிறது? வேதத்தை கேட்க மாட்டேன், ஆனா நல்லா ஜெபம் பண்ணுவேன், அழுது அழுது உபவாசம் போட்டு ஆமா ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு பாருங்க ஒண்ணு வரும். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? வேதத்தை கேட்க மாட்டேன், ஆனா நல்லா ஃபயரா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன், எனக்கு எல்லாம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. என்ன வரும்னு எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு சொல்லட்டுமா? அல்சர் வரும். ஆமா, அல்சர் வரும். அதுக்கு பிறகு சாப்பிடணும்னு நினைச்சாலும் சாப்பிட முடியாது, வேற ஃபுல் பாஸ்டிங் தான். பிரியாணி எல்லாம் சாப்பிடவே முடியாது. அல்சர் வந்துட்டுனா அவ்வளவுதான் கஷ்டம். பொரிச்ச மீன், சிக்கன் 65, வேற கிரில்லு, சிக்கன் டிக்கா, சிக்கன் செட்டிநாடு, முடியவே முடியாது. ஆமா, வேதத்தை கேட்க மாட்டேன், ஆனா நல்லா விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவேன். என்னத்துக்கு அந்த ஜெபம்? எதற்கு? ஆண்டவர் அருவருப்பு என்று சொல்லுகிறார். உங்களுக்கு வேணா நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கலாம், பிரயோஜனம் ஒண்ணும் இருக்காது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பு. அப்ப நாம எதையும் பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபத்தை தான் நாம ஆதாரமாய் நினைக்கிறோம். ஜெபத்துல தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளுவீங்க. அவருடைய நாமத்தினால நாம ஜெபத்துல கேட்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வாசலை அங்க அடைபடுது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாசலை அங்க அடைபடுது. எதனால? வேதத்தை கேட்காம ஜெபிக்கிறீங்க. ஆகையினால நீங்க ஜெபித்ததை, நீங்க ஜெபத்துல கேட்டது ஒண்ணு உங்களால பெற்றுக்கொள்ள முடியாம வாசல் அடைக்கப்படுகிறது. இருந்த அந்த ஒரு வழியும் போச்சு. எப்படி? ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி தந்த பிறகு நீங்க துணிகரமா வாழ்றீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாபம், மிகப்பெரிய பாவம். அது அதேதான் ஆதாமும் ஏவாளும் செய்தார்கள். அதுக்கு பிறகு நாமளும் அதே தான் செய்தோம். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்லி தந்துட்டாரா? துணிகரமா ஜெபிக்காம இருக்காதுங்க. அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லி தந்துட்டாரா? தெளிவா அன்பில நிலை நில்லுங்க. உதவி செய்கிறது, ஏழைக்கு இறங்குகிறது சொல்லி தந்துட்டாரா? செய்யுங்க. தசம பாகம் காணிக்க தெளிவா சொல்லி தந்துட்டாரா? இனி செய்யாதது வரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது, செய்தே ஆகணும். எனக்கே இல்லை, அந்த பேச்செல்லாம் இங்க இருக்கவே கூடாது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதுதான். என்னென்ன வசனம் நீங்க கற்று இருக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. இன்னியும் கற்றுக்கொள்ள விரும்புங்க, அப்பொழுது அதிலேயும் மேலானதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நிறைய பேர் அப்படி இல்லை, அப்படியே இருக்கிறது. கற்றுக்கொள்ள விருப்பமும் இல்லை, கற்றுக் கொடுத்தா கை கொள்ளக்கு மனசும் இல்லை. இப்படியே இருக்கிறதுனாலதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். எப்படி வரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? அமேசான்ல ஆர்டர் பண்ணியா வாங்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆன்லைன்ல பார்த்துக்கலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கேட்குது உங்களுக்கு, ஈசாக்கின் ஆசீர்வாதம் கேட்குதோ? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? ஆபிரகாமோடு கூட லோத் இருந்தான். இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆமா, பிரிஞ்சு போயிட்டார். ஆனாலும் அவருக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. இந்த மனசு யாருக்கு வரும்? சோதம் குமாராவை அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரே, ஆனா என் கூட இருந்த ஒரு மனுஷன் பிரிஞ்சு போய் அங்கெல்லாம் இருக்கிறான். அப்ப அவனுடைய நிலைமை என்ன? அவனுக்காக பரிந்து பேசினார். ஒருவேளை ஆபிரகாம் மாத்திரம் லோத்துக்காக ஜெபிக்கல அப்படின்னா ஆண்டவர் முழுசா அழிச்சிருப்பார். ஆமா, அந்த மனசு. நான் சொல்லுகிறேன், பிரிஞ்சு போயிட்டாங்களா ஒன்னும் நினைக்காதுங்க, சத்துருவா பார்க்காதுங்க. ஆமா, எனக்கும் அவங்களுக்கும் சண்டையே இல்லை, ஆனாலும் சபை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. சரி, போறதும் வாரதும் அவங்களுடைய விருப்பம்னு வச்சுக்குவோம். இப்போ எங்க பார்த்தாலும் நம்மள ஒரு மாதிரி பார்க்கிறது. என்ன சண்டையா, விரோதியா?
இருந்தா விசுவாசி, இல்லைன்னா ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஆமா, இதை ஏன் போட்டு மனசுக்குள்ள அதை ஒரு பாரமா நினைச்சிட்டு நம்மளை பார்த்த உடனே முகத்தை அப்படியே திருப்பிக்கிடுறது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள், பிந்தி கொள்ளாதுங்க. பஸ் பிடிக்க போறிய தானே, டவுன் பஸ் பிடிக்க முன்னாடி தானே போறோம், ஃப்ளைட் பிடிக்க முன்னாடி தானே போறோம், ட்ரெயின் பிடிக்க முன்னாடி தானே போறோம். அதே போல கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்க. அதை நான் இவாளா பார்க்காம போவேன். அது என்ன பழக்கம்? யார்கிட்ட இருந்து கற்றீங்க? இந்த சுவாபம் தெய்வீகத்துல இல்லாத ஒரு சுவாபத்தை இன்னும் உள்ள ஏன் வச்சிருக்கீங்க? எதற்கு? கர்த்தர் உங்களை மறுரூபமாக்கி அவருடைய சாயலுக்கு ஒப்புமையான சாயலாக மாற்ற விரும்புகிறார். இன்னும் இந்த பழக்கம் உள்ள இருக்குன்னா எப்படி? கனம் பண்ணுங்க, வாழ்த்துங்க, பேசுங்க. காய்மகாரமாவே இருக்காதுங்க. நிறைய பேருக்குள்ளாய் காய்மகாரம் இருக்கிறது. அப்படி தயவு செய்து இருக்காது. குடும்பத்திற்குள்ள யாவரோடு நல்மனதா இருங்க. மாமியார் மருமகளிடத்துல, மருமகள் மாமியார் இடத்துல, மைனி சம்பந்திக்குள்ளாக, உடன்பரப்புக்குள்ளாக ரொம்ப அன்பா இருங்க. அவ ஒழுங்கா பேச மாட்டா, பேசாட்டி நீங்க மாசத்துல ஒருக்கா பேசுங்க. அல்லேலூயா. ஆமா, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில தான் நிலைத்திருப்பார். எல்லாரும் சொல்லுவீங்க நீங்க எப்படின்னா, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அன்பு இருந்தா தானே ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் என்ன தாயத்துல கெட்டி அடுப்புல வைக்க முடியும்? அந்த தேவன் இவர் இல்லை. ஆமா, இவர் யாரிடத்துல வருவார்னா, அன்பு என்னிடத்துல இருந்தா அவர் என்னிடத்துல இருப்பார். அவர் எதிர்பார்க்கிறது அன்பு இருக்கா, போய் ஒட்டி கொள்ளுவார். திமிரு இருக்கா, தள்ளி நிற்பார். ஹலோ, அன்பு இருக்கா, திமிரு இருக்கா? அன்பு இருக்கா, வைராக்கியம் இருக்கா? அல்லேலூயா. ஆமா, என்னை தான் பேசுறாரு. சத்தியமா சொல்றேன், உங்களை தான் பேசுறேன். வேற யார பேச ஆண்டவர் சம்மணம் தரார்? ஆமா, உங்களை தான் பேச முடியும். உங்களை தான் பேச ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை. பேசுறதெல்லாம் வைராக்கியமா எடுக்காமல் பேசுகிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையா எடுத்துக்கோங்க. வார்த்தையாய் வசனமா எடுத்துக்கோங்க. இதன்படி என்ன மாற்றணும்னு நீங்க விரும்புங்க. நிச்சயமா நீங்க மாறணும். மாறாதது மிகப்பெரிய சாபம், மாறாதது மிகப்பெரிய குறைவை உண்டாக்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன் அந்த விருத்தி அடைந்தான்? அவன் கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் அவன் பலப்பட்டு 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 ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்தான். சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாமே ஜெபத்துல வராது. ஆமென். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. 18 வாசித்தால் நீதிமொழி 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அல்லேலூயா. வேதத்தை காக்கிறவன், காத்து கொள்ளுகிறவன், வேத வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை, இருதயத்தை, பார்வைகளை, செயல்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, பைபிள் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுதான் உங்களை நியாயம் தீர்க்கும். அதுதான் உங்களை நியாயம் தீர்க்கும். வேதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க கவனிங்க. வேதத்தின்படி நான் நடக்கிறேனா, நடக்காட்டா மிகப்பெரிய ஒரு சாபத்திற்கு அது ஒரு காரணமாய் மாறும். வேதத்தை ஆண்டவர் சும்மா தரல. படுக்க சில பெட்டுக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு படுத்தா கெட்ட சொப்பனை வராதுன்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை. ஒன்னும் உதவாது. ஆமா, தப்பு தப்பா நம்ப கூடாது. வேதத்தை எப்படி நம்பணுமோ அப்படிதான் நம்பணும். நிறைய பேர் அப்படியே எங்க போனாலும் பேக்கில் ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, ஆசீர்வாதம் நினைக்கிறது. ஆமா, நான் பேக்கெட்லயே வச்சிருப்பேன். எங்க போனாலும் ஆசீர்வாதம் நினைப்பு. பேக்கெட்ல இருக்கிறதுனாலயோ, பைக்குள்ள இருக்கிறதுனாலயோ, பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலயோ ஆசீர்வாதம் இல்லை. வாழ்க்கையில இருக்கணும், வார்த்தையில இருக்கணும், பார்வையில இருக்கணும், கிரியைகளில் இருக்கணும், வாழ்க்கையில இருக்கணும், செயல்களில் இருக்கணும். வேதத்தின் வசனத்தின்படி நீங்க வாழணும். வாழ்க்கையில இருந்தால் இந்த வேத சொன்னது போலவே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அதான் ரொம்ப முக்கியம்.
So, வேதத்தை கவனிங்க, கவனிக்காம வாழாதுங்க. என்ன கேட்குறீங்க அதை நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினார், திருத்தணுமே யோசிங்க. சிலர் பிரசங்கத்துல வரக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் அப்படியே கவனிக்கிறது. நான் நிறைய நாள் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படியே ஒரு சந்தோஷமாயிற்று, என் பாரம் எல்லாம் போயிட்டு. என்னம்மா சொன்னேன்? 1 மணி நேரம் சொன்னேன். என்ன சொன்னேன்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீங்களா? அப்பவுமே என்னை விட்டு ஒரு பாரம் நீங்கி போன மாதிரியே இருந்துச்சு பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஏம்மா 1 மணி நேரம் இதே தான் நான் சொன்னாங்க. அப்போ உள்ள என்னதான் போயிருக்கு? ஆமா, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் உள்ள போயிருக்கு. வேற அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் உள்ள போகல, அதுக்கு பின்னாடி என்ன சொன்னேன் ஒன்னும் உள்ள போகல. இருதயத்துல போகணும்ல. என்ன கவனிக்கிறீனே புரியல. தயவு செய்து கவனிங்க, புரிந்து கொள்ளுங்க. நீங்க விளங்கி கொண்ட வசனத்தின்படி நடக்காட்டா ஆசீர்வாதமே இருக்காது. அதுவே சாபத்திற்கு மிகப்பெரிய காரணமாய் மாறிடும். என்ன ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு மாத்திரம் நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, லூக்கா 13:6. லூக்கா 13:6. அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. தோட்டத்துல ஒரு அத்திமரம் இருக்கிறது. எத்தனை வருஷமா இருக்கிறது? 3 வருஷமா இருக்குது. ஆனா 3 வருஷத்துல அந்த அத்திமரம் கனி தந்திருக்கணும். இப்ப 3 வருஷமா தோட்டக்காரன் வந்து பாக்குறான், கனி வந்துட்டா, ஆவியின் கனி வந்துட்டா, 9ல ஒரு 2ஆச்சு வந்துட்டா, 3ஆச்சு வந்துட்டா. தோட்டக்காரன் பாக்குறான், இங்க ஒன்னும் வரல. ஃபுல்லா கிளையா இருக்கு, கொடியா இருக்கு, ஆமா மரமா இருக்கு, விரவுதான் இருக்கு, அதுல கனி இல்லை. தோட்டக்காரனுக்கு கோபம் வருது. என்னடா 3 வருஷம் ஒரு அத்திமரம் ஒரு தோட்டத்துல வச்சா அத்திமரத்துக்கு எந்த சேதம் வராதபடி தோட்டத்தை வேலி அடிப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களை காக்கும்படி தேவன் தன்னுடைய தூதனையே கட்டளையிட்டு இருக்கிறார். உங்க மேல வச்சிருக்கிற வேலி சாதாரண வேலி அல்ல. தேவ தூதர்களை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் வேலி அடித்து பாதுகாக்கிறார். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு நீங்க கனி கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீர் உங்க மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது, நதியாய் பாய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க கனி கொடுக்க, நீங்க பலனடைய, நீங்க வளர, ஆவியின் பலன்ல நீங்க பலனடைய ஆவியானவரை சபை தந்திருக்கிறது. இது போக உங்களுக்கு போதிக்க ஒரு போதகனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் கற்றதை போதிக்காமல் கற்றுக்கொண்டதை போதிக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவ்வளவும் வச்சு ஒரு சபையை கட்டி அந்த சபையில கொண்டு உட்கார வச்சு அவங்க தலைக்கு நேர ஒரு ஃபேனை தொங்க விட்டு உங்க பைபிளுக்கு நேர வசனத்தை தெளிவா வாசிக்கணும், கரெக்டா ஒரு லைட்டை போட்டு எல்லாம் சுகமா வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா 3 வருஷம் ஆச்சு, ஒன்னும் கனி இல்லை. எஜமான் சொல்ல, வெட்டி போடு, என்னத்துக்கு என்னமா அது? 5இல் விளையாதது 50இல் விளையாது. 3 வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் தராத கனியா இனி இந்த மரம் கொடுத்துட போகுது. வேண்டாம், சபைக்கு வேண்டாம், என் ராஜ்யத்திற்கு வேண்டாம், வெட்டிரு. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். சத்தியத்தை விளையாட்டா கேட்காதுங்க, தூங்கி தூங்கி கேட்காதுங்க. ஆமா, காது கொடுத்தும் கொடுக்காத மாதிரி கேட்காதுங்க. தெளிவா கேளுங்க. சத்தியத்துல ஒரு வல்லமை இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. புரிந்து சத்தியத்தை கேளுங்க. ஏனாதானு கேட்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து, அது மிகப்பெரிய பாவம். அப்ப தோட்டக்காரன் என்ன சொல்றான்னா, எஜமானே என்ன 1 வருஷம் எனக்கு டைம் தாருங்க, நானும் கொஞ்சம் கொத்தி, நீங்க சொல்லுங்களா குத்தி, ஒரே குத்து பிரசங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதே போல அந்த தோட்டக்காரர் சொல்லு, நான் கொஞ்சம் குத்தி கொஞ்சம் எரு போட்டு
இன்னும் விசேஷமா வித்தியாசமா நல்ல நல்ல தலைப்புல பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் பாக்குறேன், இன்னும் 1 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, கனி கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா தூக்கிருங்கன்னு சொல்றேன். நீங்க தூக்கிருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஓஹோ, இதுதான் எங்களை குறித்து இருக்க பிளானோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் வேதத்திலே இருக்கிற பிளான். ஒண்ணும் பண்ண முடியாது. சோ சத்தியத்துல விளையாடாதிருங்க. இந்த வேதத்தை உங்க தாய்மொழியில ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்க முன்பதாக பரிசுத்தவான்களுடைய எவ்வளவோ தியாகம் இருக்கிறது, விலைகிரயம் இருக்கிறது. இன்னைக்கு வேதத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேதத்தை போதித்தாலும் அதை கேட்டு மனம் திரும்பக்கு வழி இல்லை, அதை கை கொண்டு நடக்க மனசு இல்லை. புரியாத மாதிரியே இருக்கிறீங்க, கல்லாதவர் போலவே இருக்கிறீங்க. காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டியது, ஆனா இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள் என்று பவுல் வேதனையோடு சொல்லுகிறார். நீங்க மாறுங்க. எது மிகப்பெரிய சாபம் என்றால், ஒரு சத்தியத்தை அறிந்த பிறகு நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சாபத்திற்கு வழி. உங்க வாழ்க்கை மாறல, நீங்க மாறாதது வரைக்கும் ஆண்டவர் எதையும் மாற்ற மாட்டார். நீங்க மாறிட்டீர்களானால், நீங்க எதெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ அதிலெல்லாம் கத்த 100% மாற்றத்தை தருவார். எல்லாரும் தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். யூடியூப் மூலமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கவனிங்க, இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. மிகப்பெரிய சாபம் இது. வேத வசனத்தை வாசித்த பிறகும், செய்தியை கேட்ட பிறகும், ஒரு செய்தி புரிந்த பிறகும், ஆமென், அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, அது மிகப்பெரிய சாபம். என்னெல்லாம் ஆண்டவர் கற்றுத்தார், என்னெல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசுறாரோ, ஆமென், உங்களை அர்ப்பணித்து அதுக்கு செவி கொடுங்க. தயவு செய்து செவி கொடுங்க, தயவு செய்து செவி கொடுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். திமிரா இருக்காதுங்க, அன்பாயிருங்க, வைராக்கியமா இருக்காதுங்க. ஆமென், அன்பாயிருங்க, சகித்து கொள்ளுங்க. எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு மனப்பக்கம் உங்களுக்குள்ளாய் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழுங்க, உண்மையாய் வாழுங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க, ஆராதனைக்கு வாருங்க, ஆவியில நிரம்புங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிங்க. இன்னும் ஆமென், கேட்கப்படாத பிரசங்கிக்கப்படாத வசனங்களை வேதத்துல தேடி வாசிங்க. வேத வசனத்தின்படி முழுமையாய் உங்களை மாற்றுங்க. ஆமென். அப்பொழுது நிச்சயமாய் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து, அளவில்லாமல் ஆசீர்வதித்து, ஆமென், ஹல்லேலூயா, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இம்மையிலும் அருமையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்ல உபவாச கொடுக்கைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நீங்க எங்களோடு இடைப்பட்டீங்க, மனதார தெய்வத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட யாரும் வேதனையோடு போக கூடாது, இப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லி துக்கத்தோடு போக கூடாது. இது மெய்யாகவே கர்த்தர் அவரை கொண்டு பேச வைத்திருக்கிறார். ஊழியக்காரர் பேசுறார், இது கேட்க வேண்டியது, கேட்டு கை கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை என்று புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமை. சபையிலையும் தூரத்திலையும் இருந்து கேட்ட ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க, அளவில்லாமல் ஆசீர்வதிங்க, மனம் திரும்ப செய்யுங்க, ஒப்பு கொடுக்க செய்யுங்க, வார்த்தை கை கொண்டு நடக்க கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க, மேன்மையாய் வைங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.